air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. மே மாதம் 17ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணி ஆகுது. ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ஒரு கார் கொடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நேற்று இப்படி தான் ஒரு டிரைவரை கொண்டு போய் விட்டு வர சொன்னாங்க. ட்ரைவ் பண்ணேன். வேறு காரு, இன்றைக்கி வேறு காரு. அப்படியே காரை பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு. இது வேறு அந்த கார் தான் நேற்று ஓட்டிகிட்டு போனேன். அது பென்ஸோடது. இன்னொரு ஃபோனை எடுத்துப்போம், அதில் கோஆர்டினேட்ஸ் போட்டு வச்சுப்போம். கூகுள் மேப். பாடி என்ன கோடி வீணை போல் துள்ளி கோதி செய்வோம். சாரி, கேமரா ஆன்ல இருக்கா? ஓகே. இது இதான் அந்த லொக்கேஷன். வந்துட்டேன். ஒர்க் ஷாப்புன்னா எப்படி இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய பார்க்கிங்கு, எப்படிப்பட்ட வசதியெல்லாம் இருக்குது பாருங்க. எங்கள் ஒர்க் ஷாப்புன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு இவங்க வேலையை முடிச்சு கொடுத்த பிறகு நான் எங்கே போய் படுக்க போகிறேன்னு தெரியல. Turn left onto Waterport Strad. Take the next left onto Waterport Strad. Onto the Hemlon. In 600 meters at the roundabout, take the second exit onto Pilkham's Weg. எத்தோ பெரிய டாக்டரு. In 300 meters, turn right onto Nordering.
lane to take the A19 ramp, then continue onto A19. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு பார்த்தேன். ரைட் சைடில் பாருங்கள், ஒரு வீடியோ கேமரா வருதா? அந்த கேமரா வந்துட்டு ஒரு வித்தியாசமான டைப்பு. இப்போ இங்கேருந்து என்னோடய ரீடிங் எடுத்துக்கும். இது வந்து ஒரு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ அந்த பக்கம் அந்த கேமரா இருக்கும். இப்போ இதுக்கு இடையில நான் இந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ ஸ்பீடாக பாஸ் பண்ணியிருக்கேன்றத இந்த டைமிங்கையும் அந்த டைமிங்கையும் வச்சு கணக்கு பண்ணி இந்த கேமரா வந்து இப்படி பயன்படுத்தும். இப்படி வந்து நம்மளுக்கு ஃபைன் அனுப்பும். ஒரு சில கேமராஸ் வந்து இப்படியும் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் ஸ்பீடுக்கு வந்து கேமராவை ஃபோட்டோ பிடிச்சி சம்மன் அனுப்புகிற கேமராவும் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு நார்மல் சிசிடிவி கேமரான்னு நினச்சிட்டு நம்ம பாட்டில் போயிடக்கூடாது. இந்த கேமராவும் வந்துட்டு கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். In 3 kilometers, take the R8 exit toward Kortrijk Zuid Kortrijk Centrum. தேவையில்ல, அடிக்கடி வந்து பழக்கமாகிடுச்சு. போகிற வழியில் ஒரு ரிவர் ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ரிவரில் போட்லாம் நிற்கும். அப்புறமா சில பேர் இந்த ஒரு ஆள் மட்டும் உட்காந்துட்டு 2 சைடு துடுப்பு போட்டுட்டு போவாங்களே, அந்த மாதிரி அதை வச்சு புஷ் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க.
உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை இன்னும் சர்வீஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் அந்த கார் வெளியே போகுது, அங்கே தான் இருக்குது. பக்கத்தில் வேறு பார்பர் ஷாப் இருக்குது, ஆனால் போக முடியலையே. முடி வெட்டாமல் இன்னும் வண்டி ஒர்க் பண்ணவே இல்லைங்க, அப்படியே தான் நிற்கிது. ஓ மை காட், எப்படா வண்டி தருவீங்க? நான் எப்படா போய் வேலையை பார்ப்பேன், பார்க்கிங் பிடிப்பேன். பெல்ஜியமில் வர நான் எப்படி பண்ணுவேன், என்னோட நாலேஜ் படி நான் எப்படி பண்ணுவேன்னா, பார்க்கிங் பிரேக் போட்டேன். இப்போ அடுத்து போய் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாக்கி இறக்கிட்டு வண்டியை லைட்டாக ஹைட் பண்ணி வெளியே இழுத்துட்டு ஹோஸை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஹைட்டை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் ஜாக்கி இறக்கிட்டு அப்புறம் இது பண்ணிடுவேன், வெளியே எடுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு லாக் ஒன்று இருக்கும். இந்த லாக்கை இழுத்துட்டு அடுத்து இந்த பின்னை இழுக்கணும் ஃபுல்லாக. இப்படி வச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஜாக்கி இறக்கிட்டு அப்படியே வெளியே உருவலாம். ஓகே பாய், கண்டிப்பாக லேட்டாக. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேக்கம் ஏற விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஹைட் பண்ணுவோம். இந்த ரிமோட் வந்து எனக்கும் பெருசாலாம் தெரியாது. இந்த இப்படி ஒரு பட்டன் இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி இதில் ரெட்டில் வச்சு இப்படி அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மேலமாக போகும். இதாக இருக்கா, ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும், இப்படி எதுவுமே இருக்காது. இப்போ இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து அப் பண்ணோம்னா இப்போ அப் ஆகும். இதில் வந்து டவுன் பண்ணோம்னா இப்படி டவுன் ஆகும். வண்டி டவுன் ஃபங்க்ஷன் நடக்குது, டவுன் ஆகும். இப்போ அப் பண்ணோம்னா ஃபுல்லாக இப்படி அப் ஆகும். இப்போ லேண்டிங் கியரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோஸை வண்டியை லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கழட்டினா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படியே கூட கழட்டலாம், உங்களோட சௌரியம்தான், எப்படி வேணுனாலும். ஓகே, இப்போ ஹோஸெல்லாம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே வண்டியை முன்னாடி நவுத்தி இந்த இதை கொஞ்சம் டவுன் பண்ணி அப்புறம் வெளியில் எடுத்துடணும். அப்படியே வெளியே இப்போ வந்து கிங் பின்னை விட்டு வண்டியை தனியாக உருவியாச்சு. இப்போ வண்டியை அப்படியே டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வெளியே. டவுன் பண்ணுறதுக்கு சேம் தான், இந்த இதில் வச்சு இப்படி கீழே மாழ்த்தினா கீழே இறங்கும். வண்டி அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். ஸ்லோவாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது, நல்லா தான் கேப் கிடச்சிருச்சு. மை சர்வீஸ் சென்டர். ஓகே, மண்டே வந்துட்டாங்க. நம்ம எங்கேருந்து மண்டே வர்றது, நம்மளை விட மாட்டாங்க. அவ்வளோதான், மண்டே கழுவி வேலைக்கு போடான்றாங்க. சரி ஓகே, ட்ரெய்லரை மாட்டிக்கிட்டு ரெஸ்ட்டுக்கு போடான்ட்டார். கொண்டு போய் எங்கேயாவது ரெஸ்ட்டு போடுவோம். பக்கத்தில் இருக்க ஒரு ஹேர் சலூனில் வேறு 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். எங்கேயாவது ட்ரெய்லரை கழட்டி விட்டு ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்ணுவோம். பண்ணிட்டேன், ஓரளவுக்கு தான் இருக்கும், பரவாயில்ல. பெட்டாகவும் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. இதுதான் அந்த வீக்கெண்டுக்கான பார்க்கிங். நேற்று நைட்டும் இங்கே தான் நிப்பாட்டியிருந்தேன். எங்கள் இதில் சர்வீஸ் சென்டரில் ஸ்பேஸ் கிடையாதுன்றதுக்காக இது ஒரு ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இங்கே எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் அங்கே நிற்கிது பார்த்திங்களா, மாதிரி நம்மளும் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் டாய்லெட் போகணுன்னா லிடில் ஒன்று இருக்குது. லிடில் இருக்குது பக்கத்துலேயே, சூப்பர் மார்க்கெட்டு. அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வண்டியும் சேஃபாக தான் நிற்கிது, நோ ப்ராப்ளம்.
அப்படியே என்ட்டு கண்ட்ரை கொடுத்துடலாம். நீ குளிக்கலையாடான்னு கேட்காதீங்க. தண்ணி கேனில் இருக்கிறத எடுத்து வச்சு தலையை மட்டும் வாஷ் பண்ணிப்போம். 2 கேன் இருக்குது, அந்த 2 கேனில் இருக்க தண்ணி யூஸ் பண்ணி தலையை மட்டும் வாஷ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இதான் குளியல். மேனேஜர் வந்துட்டு அங்கே நிப்பாட்டக்கூடாதுன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் கொலீகை மீட் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போனேன். அதே பார்க்கிங்கில் கொண்டு வந்து போட்டேன். அப்படியே நடந்து ஒரு இடத்துல வண்டியை சேஃபாக நிப்பாட்டிட்டு நடந்து வந்து பார்க்கிங்கில் இடம் தள்ளோன்னே இந்த இடம் 2 ஃப்ரீயாக இருந்தது. அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டேன்.